ஹாய் ஹலோ பீப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக் ஓகே எஃப்எஃப் அதோடைய ஃபைனல் பார்ட் தான்டா. ஃபைனலி நான் லாங் எஃப்எஃப் போடுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஃபைனல் பார்ட்டுக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ்டா. நான் இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது யோசிச்ச சப்போர்ட் கிடைக்காதுன்ட்டு. ஏன்னா எஃப்எஃப் அப்படின்னாலே மோஸ்ட்டாக நீங்கள் வந்து வியூஸ் போகும்போது பார்க்க மாட்டீங்க, ஒன் ஷாட் தான் பார்க்குறீங்க. அதனால தான் கொஞ்ச நாள் ஒன் ஷாட் போட்டுருந்தேன். பட் ஓகே பரவாயில்ல, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், பார்க்குறப்ப பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எஃப்எஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்க, அவ்வளோ கமெண்ட்ஸு, ரொம்ப மோட்டிவ் பண்ணிங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது படிக்கும்போது. ஸோ நம்ம ஃபைனல் பாட்டுக்கு வந்தாச்சுடா. ஸோ இந்த பாட்டை அப்படியே வந்து என் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எஃப்எஃப் ஒன் ஷார்ட்ஸோ எதுவாக இருந்தாலும் கொண்டு வரலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? உங்களுக்கு எந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க. நம்ம அதே மாதிரிலாம் ஸ்டோரி போட்டுடலாம், சரிங்களா? ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ண அப்படின்னாக்கா ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேவா? கொஞ்சம் வருஷம் கழிச்சு, அதாவது ஒரு 15-20 வருஷம் கழிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் இப்போ வீட்டில் அவ்வளோ வந்து யாரும் இல்லை. இப்போ வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னாக்கா தேங்குடி வீட்டில் தான். தேங்குடி அப்பா, தேங்குடிய அம்மா, அண்டு தாத்தா பாட்டி எல்லாம், ஓகேவா? தேங்க அப்பா, தேங்க அம்மா, அண்டு தேங்குடைய சித்தப்பா இருக்கார்ல அவர், அப்புறம் தேங்குடைய சித்தி, 2 சித்தப்பா 2 சித்தி, அண்டு அவங்க சித்தப்பா சித்தி இவங்க மட்டும்தாம்மா. அவங்க அத்தைங்கெல்லாம் வந்து அவங்களுடைய வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டாங்க, தனியாக வந்து போயிட்டாங்க. அத்தை அவங்களாம் வந்து போயிட்டாங்க. ஸோ இவங்க மட்டும் தான் வீட்டில் இருக்காங்க. அண்டு தேங்க இருக்கார். மோஸ்ட்லி அந்த வீட்டில் இப்போ யாருமே இல்லை, தேங்க மட்டும் தான் இருக்கார். அண்டு ஜேகே இருக்கார். இப்போ வந்து ஒரு ஈவினிங் டைம் போல் ஆகுது, ஒரு 4:35 o'clock போல் ஆகுது. அப்போது ஒரு 2 பசங்க சண்டை போட்டு வராங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ளே வராங்க. பாரு, நீ தான் தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்க. என்னடி நீ ரொம்ப ஓவராக பேசுகிற, இங்கே பாரு ஹன்சன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்த. அப்படி தாண்டி பேசுவேன், உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நல்லா வாங்கி தர முடியாது. இங்கே பாரு, நீ தான் என் அண்ணா, நீ தான் எனக்கு வாங்கி தரணும், என்னெல்லாம் வாங்கி தர முடியாது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்த. அப்போ அங்கேன்னு வந்து நம்ம ஜேகே வராரு. என்னாச்சு ஜோனா, என்னாச்சு பிரின்சஸ் அப்படின்ட்டு ஜேகே வர. அப்பா இவன் எனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டான், எதுக்கு இவனை எனக்கு அண்ணா சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி ஜோனா கேட்க. அப்போ ஹேண்ட்ஸங் வந்து, அப்பா எப்போ பாரு தின்னுக்கிட்டே இருக்கா, ஏதாச்சும் கேட்டுக்கிட்டே இருக்காப்பா, என்ன பண்ணுறது நீங்கள் சொல்லுங்கள், எப்போ தின்னுட்டே இருந்தால் அப்புறம் வெயிட் போட்டுறாது, அப்புறம் காலேஜெலாம் போகணும், இதெல்லாம் யார் கல்யாணம் பண்ணிப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் கல்யாணம் வரைக்கும் யோசிக்க. அதை பற்றி நீ ஏன்டா கவலைப்பட்ட, நான் தான் கவலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உனக்கு தான் அந்த கவலை இல்லையா, உன்னை கட்டி கொடுக்குறது நான் தாண்டி கவலை பண்ணணும், முக்கியமாக நான் தான் கவலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட்ஸங் சொல்ல. 2 பேர் திருப்பி சண்டையை ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே தேங்குடைய அப்பா வர, என்னாச்சு தாத்தா அப்படின்ட்டு ஜோனா அழுதுகிட்டே அவங்க அப்பா தாத்தா பக்கத்தில் போய் உட்காந்துக்க ஆரம்பிச்சிட்டு ஆக்டிங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஹேண்ட்ஷேக் சொல்கிறாங்க. தேஜைக்கு அதை வந்து சிரிக்கிறாரு. என்னாச்சுமா இருக்கான்ல அவன் யார், உன் அண்ணனா? இது அவன் அண்ணன் சொல்லாதீங்கப்பா அப்படிங்கிற தாத்தா அப்படிங்கிற மாதிரி ஜோனா சொல்ல. சரி சொல்லு. ஹேண்ட்ஸங் என்ன பண்ணா, எனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டான் தெரியுமா, என்ன கேன்டீனில் கேட்டாலும் ஒன்றுமே வாங்கி தர மாட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு கேன்டீனில் உட்காந்து அரட்டை அடிக்கிறான், சாப்பிட்றான், எல்லாம் பண்ணுறான், ஆனால் எனக்கு ஒன்றுமே வந்துட மாட்டான் அப்படின்னு சொல்ல. அப்போது ஜேகே, ஜோனா உனக்கு தான் பேக்கெட் பண்ணி கொடுக்குறேன்ல, அவங்ககிட்ட அது கேட்குற அன்றைக்கெல்லாம் கேட்க, இங்கே கொடுக்குறது எனக்கு 10 மாண்டுதுப்பா, எல்லாம் காலி ஆகிடுது. ஆமாம், திண்டு எல்லாத்தையும் காலி பண்ணுறான். அப்பா நம்ம சொத்தெல்லாம் இவ திண்டே அழிச்சிருக்கா போல அப்படின்னு சொல்ல. உனக்கு எங்கடா வலிக்குது, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல. 2 பேரும் அகைன் வந்து சண்டை போடுறாங்க. ஐயோ முடியலையே அப்படிங்கிற மாதிரி தான் ஜேகேவும் அவங்க தாத்தாவும் உட்காந்து இருக்காரு. அப்போது தேங்காய் வந்துட்டு இங்கே என்ன சத்தம். அப்போ ஜியோனாவும் சரி ஹேண்ட்ஸங்கும் சரி 2 பேரும் சைலண்ட் ஆகிறாங்க. என்ன சத்தம்னு கேட்டேன் அப்படின்ட்டு தேங்க அங்கே வர. அப்போது ஜேகே ஜோனா வந்து ஒன்றும் இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு ரூம் ஓடி போய்ட்டாங்க. வந்து யூனிஃபார்ம் கூட கரெக்டாக சண்டை போடுறது வேலையாக போச்சு 2 பேருக்கும். ஹேண்ட்ஸங் இதோ போயிட்டேம்மா அப்படின்ட்டு ஹேண்ட்ஸங்க ஓடி போயிட்டாரு. 2 பேரும் ரூமுக்கு போயிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வராங்க. இப்போ வந்து நம்ம ஜோனா அப்புறம் வந்து ஹேண்ட்ஸங் இப்போ வந்து 11th, ஓகேவா? ஹேண்ட்ஸங் 11th படிக்கிறாரு. ஜோனா வந்து இப்போ வந்து 9th. ஓகே, ஹேண்ட்ஸங் 11th, அப்புறம் வந்து ஜோனா வந்து 9th படிச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறமா தான் எல்லாருமே வந்து அடுத்த தலைமுறை என்னன்னு சொல்லிட்டு ஃபேமிலி யோசிப்பாங்க. கண்டிப்பாக எல்லோரும் யோசிக்கிறது தான். அப்போது அவங்க யோசிக்கிறத கேட்ச் பண்ணாமல் ஜேகே வந்து தேங்காய் அழைச்சிட்டு போயிட்டு
அவள் ஆன் ஃப்ரெஞ்சில் போயிட்டு பேசியிருப்பார். இந்த மாதிரி எங்களுக்கு வந்து குழந்தையாக தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்களுமே வந்து சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிறந்த குழந்தை இருந்தால் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்களுமே வந்து ஓகே சொல்லியிருப்பாங்க. அவங்க ரெக்கார்ட் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நிறையா பிரான்ச்சஸ் இருக்கும்ல, நிறையா ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அவங்களாம் பேசி இந்த மாதிரி ஒரு 8 மந்த் 9 மந்த் பேபி இருக்குது, உங்களுக்கு வந்து ஓகேவா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. ஜேகேம் வந்து ஓகே எங்களுக்கு ஓகேன்னு சொல்ல, ஒரு பையன் தான் சொல்லுவோம், அவங்களுமே ஓகே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவங்க தேங்க வந்து பையன் தான் எதிர்பார்த்துருப்பாரு. ஏன்னா அவங்க வீட்டுக்கு ஒரே பையன் இல்லை, அடுத்த தலைமுறையை வந்து இந்த ஃபேமிலியை வந்து தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு பையன் எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு நினச்சா மாதிரி வந்து பையன் வந்து கிடச்சிருக்கு. ஜேகே அவ்வளோ ஹாப்பியாக அந்த பையனை அழைச்சிட்டு வந்து இது வந்து எங்களுடைய குழந்தை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கிட்ட கொடுக்கும், எல்லாத்துக்கும் வந்து ஹாப்பியாக இருந்திருக்கும். சரி என்ன பேர் வைக்கலாம் பையனுக்குன்னு சொல்லுவோம், எல்லோரும் ஆளுக்கு ஒரு பேர் வச்சுட்டு கடைசியில் ஹேண்ட்ஸங் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. சரிப்பா பேர் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் இதெல்லாமே வந்து நடந்திருக்கும். எல்லாருக்கும் வந்து இன்ட்ரோ எல்லாத்துக்கும் அந்த பையன் வந்து எங்கள் பையன் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பசங்க வந்து தேங்க ஜேகே வந்து டேடினோ தேங்க வந்து அப்பானோ தான் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, எப்பயாச்சும் தான் தேங்க ஜேகே வந்து அப்பான்னு கூப்பிடுவாங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம் டேடின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த பையனை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா தேங்க யோசிப்பார், எங்க அப்படின்ட்டு ஜேகே கேட்க, நம்ம ஏன் ஒரு பொம்பளை பிள்ளையும் தத்தெடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தேங்க கேட்க, உனக்கு ஓகேவா அது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பார். எனக்கு ஓகே தாங்க. அதே மாதிரி தான் கொஞ்ச நாள் கழிச்சு ஜியோனாவே வந்து அவங்க அடாப்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ 2 பேருக்குமே வந்து புரிகிற வயசு தான், அடாப்டட் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே வந்து புரிகிற வயசு தான். ஸோ நம்மளோட பேரண்ட்ஸ் எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸ்கூலில் எவ்வளோ தான் நிறைய பேர் கலாய்ச்சலும் எங்கள் பேரண்ட்ஸ் ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஜியோனா சரி ஹேண்ட்ஸமும் சரி, எங்கள் பேரண்ட்ஸ் ஹாப்பியாக இருக்காங்க எங்களுக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி தான் 2 பேருமே வந்து இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வீட்டில் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு தான் நாரங்க, தேங்க்கு மட்டும்தான் பயப்படாங்க. ஹேண்ட்ஸமும் ஜியோனா 2 பேருமே. தேங்க் இல்லைன்னா அந்த வீடாக இருக்காது. பட் இருந்தாலுமே அது மாதிரி எல்லாத்துக்கும் என்டர்டைன்மெண்ட் மாதிரி ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கும். ஆன் ஃபைன் டே ஜியோனா வந்து அழுதுகிட்டே அவள் வந்து ஹாலில் வந்து உட்காந்துருக்கா. அப்போ வந்து தேங்க தான் வீட்டில் இருக்கார், யாருமே வீட்டில் இல்லை, தேங்க இருக்கார். அப்புறம் தேங்கோடைய அம்மா வந்து கொல்லைப்புறத்தில் இருந்திருப்பாங்க, சித்தி சித்தப்பா இவங்க எல்லாம் வெளியில் போயிருப்பாங்க எல்லாருமே. ஜியோனா வந்து அழுதுகிட்டே ஹாலில் உட்காந்துருப்பாங்க. ஹேண்ட்ஸாங் வந்து விளையாட போயிருப்பாங்க. ஜியோனா கிட்டே வந்து என்னாச்சு ஜோனா அப்படின்ட்டு தேங் கேட்க, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுகிட்டே அவங்க அப்பா வந்து ஹக் பண்ணிக்கிறா, அதாவது தேங்க வந்து ஹக் பண்ணிக்கிறான். என்னமாச்சு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம தேங் வந்து கேட்க, அப்போ ஜியோனா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுகிட்டே அவள் வந்து ஹேண்டை வந்து காமிக்கிறாள். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹேண்டெல்லாம் பார்க்க ஹேண்டெல்லாம் பிளட்டாக இருக்குது. என்னாச்சு ஜோனா அப்படிங்கிற மாதிரி தேங்க் வந்து ஷாக் ஆகிடுச்சு. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ ஏந்து நின்று அவள் வந்து ஒரு ஸ்கர்ட் மாதிரி தான் போட்டிருப்பாள், பாவாடை சட்டை தான் போட்டிருப்பாள். பாவாடை ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. தேங்க் வந்து ஃபஸ்ட்டு அவனால் ப்ராசஸ் பண்ண முடியல, அவன் ஒரு பையன் அப்படிங்கிறனால அவனால் ப்ராசஸ் பண்ண முடியல. கொஞ்சம் நிதானமாக அவன் யோசிச்சு பார்க்கும்போது தான் ஜோனா அப்பா நான் பெரிய மனுஷன் ஆகிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேங்க ஹக் பண்ணிக்க. தேங்கவே வந்து அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது இவனுக்கு வந்து ஒரு நியூ ஃபீல். அது தேங்க் பொறுத்த வரைக்கும் அது ஒரு நியூ ஃபீல். அவனுக்கு அது வந்து புரியல, அவனுக்கு என்னன்னு சொல்லிட்டு ப்ராசஸ் பண்ண முடியல. அவன் கண்ணில் அவனுக்கே அதிகமாக தேர்ஸ் வருது. இதை பார்த்துட்டு தேங்கோடைய அம்மா ஓடி வந்துட்டு, என்னாச்சு தேங்க அம்மா அது பாட்டி அப்படி சொல்லிட்டு ஜோனா பாட்டி ஹக் பண்ணிவிட்டு, என்னமாச்சு அம்மா அது ஜோனா பெரிய மனுஷியாயிட்டா. அப்போ தான் அவங்க அம்மா வந்து ஸ்கர்ட்டெல்லாம் பார்க்குறாங்க. ஷோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஜோனா வந்து கொல்லப்புறத்தை அழைச்சிட்டு போயிட்டு, கொஞ்சம் நேரம் நீங்கள் உட்காரு அப்படி சொல்லிட்டு தேங்குது. எனக்கு புரியுதுமா, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்திக்கெல்லாம் கால் பண்ணி கூப்பிட்டுட்டு அவங்க அத்தைக்கு எல்லாத்துக்கும் கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க. எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்து வராங்க, வீட்டுக்கு எல்லாருமே வராங்க. இங்கே ஜேகே சைலண்ட்டாக ஒரு படுக்க ரூமில் வந்து உட்காந்துருக்காரு. ஜேகேக்கு விஷயம் கேள்விப்பட்டு வேகமாக வந்து ஜோனா அவன் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் தேங்க எங்கே அப்படிங்கிற மேலே போகிறாங்க. தேங்க சைலண்ட்டாக ரூமில் உட்காந்துருக்காரு. ஜேகே போய்ட்டு என்னாச்சு தேங்க அப்படின்னு கேட்க, அது ஜோனா அது ஒன்றும் இல்லைடா, வயசு கம்மிட்டா அவ்வளோதான், எல்லா கேர்ள்ஸும் ஆகிறது தானே. இல்லைடா இது என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் மாமா. புரியல. இல்லை இங்கே அத்தை பொண்ணுங்க தங்கச்சிங்க நிறைய பேர் இருந்தாங்க தான், அப்போல்லாம் எனக்கு அது அவ்வளோவா பெருசாக தெரியல. இப்போது ஜோனா அப்பா நான் பெரிய மனுஷன் ஆகிட்டேன்னு கேட்கும்போது எனக்கு அது ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஆகிடுச்சு மாமா. தேங்கமே ஆச்சு கேக் பண்ணிட்டு, இது எல்லா பேரண்ட்ஸும் ஆகிறது தான். நம்ம பொண்ணு பெரிய மனுஷன் ஆகிட்டா, அதை நினச்சி சந்தோஷம் பண்ணோம். தேங்கமே ஹாப்பியாக ஹேக் பண்ணிட்டு
ஆமாம் நம்மளுக்கு வயசாச்சு அப்படின்னு சொல்ல, ஆனால் நீ இன்னும் ரொம்ப எங்கள் அழகாக இருக்க தயாங் அப்படின்னு நான் கிண்டல் பண்ணேன். ஐயோ சும்மாரி நான் பையனே 11th படிக்கிறான், இன்னும் ரொமான்ஸ் கேட்குது உனக்கு, என்ன படித்தா என்னடா நம்ம ரொமான்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது பாரு அவன் பெரிய மனுஷன் ஆகிட்டா, வீட்டில் இதுக்கப்புறம் பிந்தல் எல்லாம் வர ஸ்டார்ட் ஆவாங்க, சும்மா இரு நீ ஓட்டிகிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து ஜெக்கியை புஷ் பண்ணி விட்டுட்டு அவன் வந்து போயிட்டாங்க. ஸோ அப்படியே தான் அந்த ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு வாரம் கழித்து போல ஃபங்க்ஷன் பண்ணியிருப்பாங்க ஜியோனாக்கு. ஸோ ஃபங்க்ஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் அங்கே யூன்மெண்ட் 2 பேரும் வராங்க. 2 பேரும் இப்போவுமே வந்து சண்டை போடுறதா பைப்பில் 2 பேரும் வருது. முன்னாள் தான் லேட் ஆச்சு ஷோக்கா. நான் என்ன பண்ணுவேன் ஜிம்மின், நீ தான் லேட் பண்ணிட்ட, நீ தான் மீட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு லேட் பண்ணிட்டேன். அவள் போகணும் அவன் செம்மையாக திட்டுவான், வண்டி திட்டுவான், நீ ஏடாது கேட்பேன், நான் தானே கேட்கணும் அப்படின்னு வரும்போது 2 அடிச்சுக்கிட்டு வருது. அப்போ இங்கே தேங் வந்து இன்னும் நீங்கள் மாறலையாடா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் மாற முடியாது அப்படிங்கிறப்ப 2 பேரும் சேமாக சொல்கிறாங்க. சரி நீங்கள் என்னவோ பண்ணிட்டு போங்க, எங்கே பையன் மர்மம் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போது அங்கே இன்னும் ஒரு பையன் வராங்க. அந்த பையன் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த மாதிரி படிக்கிற பையன், 10th படிக்கிற பையன் வராங்க. ஹலோம்மா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க பார்த்து ஜெக்கியை பார்த்து சொல்ல, 2 பேருமே அவனை பார்த்துட்டு நல்லா வளர்ந்துட்டடா, அவனை பார்த்து ரொம்ப நல்லா ஆகுது, எங்கே உன் அப்பாங்க நீங்கள் அழைச்சிட்டு வரானா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மினை பார்த்து தேங்க வந்து திட்ட, அவனுமே வந்து சிரிச்சுக்கிறாங்க. நம்ம யூன்மெண்ட் 2 பேருக்கும் ஒரு பையன், 2 பேருக்கும் வெட்டிங் ஆகி அவனுமே வந்து ஒரு பையன் வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பையன் வந்து இப்போது 10th ஸ்டாண்டர்ட் வந்து படிச்சுட்டு இருக்காங்க அந்த பையன். ஓகேவா, ஏன்னா தேங்கு அடாப்ட் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்கும் ஆசையாக இருந்திருக்கும் நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுமே வந்து அடாப்ட் பண்ணி இப்போ வந்து 10th படிக்கிற பையன் அது. ஓகே, அண்ட் அந்த பையனுமே வந்து பார்க்கறதுக்கு எப்படி சொல்கிறதுனாக்கா, பார்க்க ஜிம்மின் மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருப்பான், ஆனால் பண்ணுறதுனா சுகா மாதிரி சரியான தூங்குமூஞ்சி பையன் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ரொம்ப ப்ரில்லியன்ட் அந்த பையன். ஓகேவா, ஸோ அப்படி தான் இருப்பாங்க. அண்டு இப்படி தான் வந்து அவங்க எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ ஃபைனலி எல்லாருமே பண்ணி முடிச்சுட்டு அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்களா, அவங்களாம் பேசிவிட்டு ஹாப்பி சிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம ஹேண்ட்ஸம் தான் சிவாவுடைய பையன்கிட்ட உட்காந்து நம்மளை உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இதை பார்த்துட்டு நம்ம ஜிம் டேங் பார்த்துட்டு, டேங் சொல்லு, ஃப்யூச்சரில் நம்ம 2 பேரும் சம்மந்தி ஆகிடும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஹேண்ட்ஸிங்கே அவன் பையனே பார்த்து சொல்ல, அப்போ அவன் பையன் பேர் வந்து சூமின். இப்போது இவங்க 2 பேர் பேசுகிறத பார்த்துட்டு சூமின் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறாங்க. தேங்கவே ஏன்டா அப்படி சொல்கிறேன், அதை பாரு, அது 2 பேசுகிறத பார்த்தா எனக்கு அப்படி தான் ஃப்யூச்சரில் தோணுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, அதை பற்றி வந்து நம்ம அந்த பசங்க 2 பேருக்கு தெரியாது, அவங்க ஜஸ்ட்டு கேஷுவலாக பேசிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேர் பேசுகிறத பார்த்துட்டு 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு நான் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்ஸ் எங்கேயாச்சும் ஓடிடுறாரு. இப்படி சூமின் வந்து ஏன்ப்பா இல்லை ஏன்னு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவை மறைக்க, சும்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஜிம்மினுமே வந்து சிரிக்கிறாங்க. ஐயோ கடவுளே அப்படிங்கிற மாதிரி தான் சூமினுக்கு வந்து இருக்குது. இங்கே பெரிய பையன் தான் ஹேண்ட்ஸ், பட் அவன் எழுந்து ஓடிடுறாங்க. அண்ட் இப்படி தான் வந்து டேஸ் எல்லாம் பாஸ் ஆகுது. அப்புறம் எல்லாருமே வந்து பசங்களாம் வந்து பெரிய பெரிய பசங்களாக ஆகிட்டாங்க. பட் அந்த வீட்டில் இன்னமும் அந்த ஹாப்பினஸ் இருக்குது. 2 பேருக்குள்ள லவ் வந்து லவ் இருக்குல்ல, ஸோ அந்த லவ் 2 பேருக்குமே குறையவே இல்லை. ஹியூமனும் அப்படி தான், அவனுக்கு என்ன தான் அடிச்சுக்கிட்டாலும் 2 பேரும் அவ்வளோ லவ்லி கப்புள்ஸாக 2 பேர் இருப்பாங்க. இப்போ வந்து யூன்மெண்ட் 2 பேரும் கொரியாவில் தான் இருக்காங்க. கொரியாவிலே அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க பிரான்ச் வந்து ஜிம்மின் வந்து கொரியாவுக்கு கொண்டு போயிருப்பார். ஸோ கொரியாவிலே வந்து செட்டில் ஆகிருப்பாங்க. டேங்க தான் ஊரில் இருக்கார். அண்டு இப்போ வந்து ஹேண்ட்ஸம் வந்து காலேஜ்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ வந்து அவங்க அப்பா வந்து நீ எங்கடா வேலைக்கு போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை நான் இந்த ஊர்லேயே இருந்து நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் நம்ம ஹேண்ட்ஸம். அவங்க அப்பா அதாவது தயாங்க்கு வந்து அவ்வளோ பெருமையாக இருந்திருக்கும். எங்கே நம்ம பையன் வந்து இல்லை இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் ஃபாரின் போய் ஒர்க் பண்ண போகிறேன் இந்த மாதிரிலாம் சொல்லிடுவானோ அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கொஞ்சம் இதாக இருந்திருக்கும். பட் இல்லைப்பா நான் விவசாயத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது டேங்க் வந்து நம்ம வளர்ப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ தேங்க வந்து கேட்டுப்பாரு ஹேண்ட்ஸன் கிட்டே, நீ இதை முழு மனசோட தானே சொல்கிறேன் அப்படின்ட்டு, எனக்கு இதை பிடிச்சிருக்குப்பா எதையும் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹேண்ட்ஸன் சொல்லிவிட்டு இப்போ ஹேண்ட்ஸன் கிட்ட தான் அந்த பொறுப்பு எல்லாமே இருக்குது. தேங்க கிட்டே இப்போ ஹேண்ட்ஸன் கிட்டே அந்த பொறுப்பு எல்லாமே இருக்குது. அவன் தான் வந்து எல்லாத்தையுமே ஆக்சுவலி வந்து பார்த்துக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவன் நம்ம பையன் இவ்வளோ பெரிய பையனாக ஆகிட்டானான்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. இங்கே நம்ம ஜியோனா குட்டி வந்து காலேஜ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா, இப்போ ஜியோனா வந்து ஃபாரின் அனுப்பி தான் நம்ம தேங்க் பைப்பில் வந்து படிக்க வைக்குது. ஏன்னா அவள் சொல்லியிருப்பான் நான் ஃபாரின் போகிறப்போ நாங்கள் தான் படிக்க போகிறேன், நிறைய ஊர் சுற்றணும் அப்படிலாம் சொல்லியிருப்போம். ஸோ ஃபாரின் அனுப்பி வச்சு தான் இப்போது ஜியோனா வந்து படிச்சுட்டு இருக்கா, ஃபாரினில் தான் படிக்கிறாள். இப்போ அவளுக்கு வந்து படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து அவள் வந்து ஊருக்கு வரான். ஏன்னா தான் அவள் ஃபாரினில் படித்தாலும் ஊருடைய கல்ச்சரை அவள் எப்போவுமே மறக்க மாட்டாள். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஊரில் எப்போவுமே அவள் பாவாடை தண்ணி போட்டுட்டு எல்லாம் சுட்டி போட்டு தான் சுற்றிட்டு இருப்பாள். ஸோ அங்கே போனாக்கா பேண்ட் ஷர்ட் அந்த மாதிரி போட்டிருப்பாள். பட் எது போட்டாலும் அவர் ரிவீலாக போட மாட்டாள், அந்த மாதிரி தான்.
ஸோ எல்லா விஷயத்தையும் தயாங்கிட்டே சரி ஜெக்கிக்கிட்டே சரி அவங்க 2 பசங்களையும் ஷேர் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியான பசங்க. ஸோ இப்போ வந்து ஜியோனாமே வந்து ஊருக்கு வந்துட்டா. இப்போ ஜியோனாக்கு வந்து வெட்டிங் பண்ணலாம், நீ யாராச்சும் லவ் பண்ணுறியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஐயோ நான்லாம் யாரையுமே லவ் பண்ணல, எனக்கு யாரையுமே பிடிக்கலப்பா, எவனுங்களுமே நல்லவனுங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜியோனா சொல்ல, யாருமே நல்லவங்க கிடையாது, அப்போ யார்தான் நல்லவங்க அப்படின்னு ஹேண்ட்ஸான் கேட்க, என் அப்பா அம்மா, இந்த வீட்டில் என் தாத்தா பாட்டி, பெரிய தாத்தா பெரிய பாட்டி, அதாவது சின்ன தாத்தா சின்ன பாட்டி, இவங்க எல்லாருமே தான் நல்லவங்க, வேறு யாருமே நல்லவங்க கிடையாது உலகத்தில் அப்படி சொல்ல. நான் அண்ணன்டி நானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீயும் நல்லவன் கிடையாதுடா, நீ ரொம்ப மோசமானவன் அப்படின்ட்டு ஹேண்ட்ஸாக் பார்த்து ஜியோனா சொல்ல, ஹேண்ட்ஸாக் வந்து முறைக்கிறாங்க, அவங்க சிரிக்கிறாங்க. சரி உனக்கு அப்போ மாப்பிள்ளை பார்த்துலாமா அப்படின்னு கேட்க, உங்கள் விருப்பப்பா நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ஜியோனாக்குமே வந்து வரன் தேட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி வரன் வந்து கிடச்சிருக்கும். ஜியோனா கிட்டே போயிட்டு சிக்கி வந்து ஃபோட்டோ கட்டிட்டு, இந்த பையன் ஓகேவா, இந்த பையன் பேர் யோன் ஜோன், உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க, யோன் ஜோன் என்ன கொரிய பையனா அப்படின்னு கேட்க, ஆமாம் என்னோட பிஸ்னஸ் பார்ட்னருடைய சன் தான், உனக்கு ஓகே அப்படின்னு கேட்க, எனக்கு ஓகேப்பா உங்களுக்கு ஓகேன்னு எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிம்மா நான் உன்னை பார்க்க வர சொல்கிறேன். சரிப்பா. அதே மாதிரி யோன்ஜன் வந்து ஜோனா வந்து பார்க்க வந்திருப்பாங்க, அவங்க ஃபேமிலியோடு வந்திருப்பாங்க. அவங்க ஃபேமிலிக்கும் எங்கள் ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஃபைனலி ஜோனுக்கும் வெட்டிங் ஓகேவா. வெட்டிங் அப்போது நம்ம சுகா எல்லாருமே வருவாங்கள்ல, ஸோ அதே மாதிரி தான் யோன்பின் வராங்க. இங்கே வந்து நம்ம பசங்க தான் பெரிய பசங்களாகிட்டாங்களே. ஸோ அங்கே வந்து சூமின் வந்து அவருமே காலேஜ் முடிச்சுட்டு அவங்க அப்பாவுடைய ஒர்க்கை தான் வந்து அவர் வந்து கண்டினியூ பார்த்துட்டு இருக்காரு. ரெண்டு அப்பாவுமே வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, கம்பெனி ரன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்படிங்கிறதுனால ஜிம்மினுடைய ஒர்க் வந்து பார்த்துட்டு இருக்காரு. சுகா தான் அஜய்க்குடைய கம்பெனியில் பார்ட்னராக இருக்கார். ஸோ அதனால் வந்து ஜிம்மினுடைய ஒர்க்கெல்லாம் வந்து சுகா வந்து சூமின் வந்து பார்த்துட்டு இருப்பார். ஸோ இப்போ ஜோனா வெட்டிங் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ஜிம்மின் வந்து கற்றுட்டு இருக்காங்க. சூமின் 5 நாளைக்கு முன்னாடியே போகணும், அவன் நிச்சயதார்த்தத்துக்கே கூப்பிட்டான், என்னால் போக முடியல, இவங்க 2 பேரால் தான். இப்போது கண்டிப்பாக போயே ஆகணும், நிறைய ஃபங்க்ஷன் நடக்கும், நலங்கு ஃபங்க்ஷன் அது இது நிறைய நடக்கும், ஒழுங்கு மரியாதையாக சீக்கிரம் கிளம்பி வந்துருங்க அப்படின்ட்டு ஜிம்மின் ஃபஸ்ட்டு கிளம்பிட்டார். அவர் பையன் எல்லாம் கண்டுக்கலாம் இல்லை, அவன் படகு சொல்லிட்டு பிடிச்சி போக ஆரம்பிச்சிட்டான். அதாவது ஜிம்மின் போகிறது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போக ஆரம்பிச்சிட்டாங்க ஜிம்மின். ஸோ இந்த நலங்கு ஃபங்க்ஷனுக்கு முதல் நாள் நைட்டு தான் வந்து நம்ம ஜிம்மினும் சுகாவும் சுகாவோட பையனும் வராங்க. ஜிம்மின் வந்து அங்கே வந்து அவன் பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் இழுத்து போட்டு எல்லா வேலையும் பார்க்குறது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து நம்ம டேங்கு அதெல்லாம் வேறு வீடு அப்படின்லாம் பாரம்பரியம்லாம் கிடையாது. நம்ம ஃப்ரெண்டு வீடாக இருந்தால் அதை நம்ம வீடு தானே நல்லா பார்ப்போம். அதே மாதிரி தான் நம்ம ஜிம்மினுமே வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு அங்கே வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நம்ம சூமின் வராங்க. ஹேண்ட்ஸம் வந்து வெளியில் வேலை விஷயமா வந்து வெளியில் வந்து போயிருப்பார். சில நேரம் வீட்டுக்கு வந்து அகைன் வந்து இப்போ நலங்கப்போ வந்திருப்பாங்க, அப்புறமா இப்போ தான் வராங்க. ஸோ வெளியில் அடிக்கடி பார்ப்பாங்க, ஃபோனில் பேசுவாங்க, அவ்வளோதான். நலங்கப்போ இப்போ தான் வராங்க. அதுவும் வந்து ஜிம்மின் வந்து அடிக்கடி ஹேண்ட்ஸங்கிட்ட பேசுவாங்க, வீடியோ காலில் பேசுவாங்க. பட் சூமின் கிட்ட அவ்வளோவா பேச முடியாது. ஏன்னா அவன் பையன் வந்து ஸ்டடீஸ்லேயும் சரி ஒர்க்லேயும் சரி ரொம்ப பிஸியாக இருப்பான். ஸோ பையன்கிட்ட பேசவே முடியாது. சூமின் தயம் வந்து சூமின் நல்லா வளர்ந்துட்டடா, பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்போ ஜேகே மறைக்கிறாங்க, அவன் மருமகன்டா, நான் சும்மா சொன்னமாம்மா அப்படின்னு சொல்ல, ஓகே மன்னிச்சு விட்டேன் அப்படின்ட்டு ஜேகே வந்து சொல்லுவார். இன்னும் உங்களுக்குள்ளே இந்த பொசசிவெல்லாம் போலியாமாம்மா அப்படின்ட்டு சூமினை சிரிச்சிட்டு கேட்பார். எல்லாம் அப்படி தான். சரி எங்கே ஜியோனா அப்படின்னு சொல்ல, அவள் ரூமில் இருக்காப்பா அப்படின்னு சொல்லுவோம். சரின்னு சொல்லிட்டு ஜியோனா கிட்டே வந்து சூமின் பேச போகிறாரு. சீனா வந்து என்னம்மாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சூமினை பார்த்துட்டு, ரொம்ப வாழ்ந்துட்டீங்க, ஹேண்ட்ஸம் ஆகிட்டீங்களேம்மா, சரி நீங்கள் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தாக்கா நானே ஒன்று லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பேனே அப்படின்ட்டு அவள் கலாய்க்க, அப்போது சூமின் சிரிச்சிட்டு, எங்கே வந்தேன் அவன் வெளியே போயிருக்கான். என்ன என் அண்ணனை கேட்குறீங்க, என்ன ஓடுது உங்களுக்குள்ள அப்படின்ட்டு கேட்க, இல்லை ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல்ல, கடைசியாக போ உன்னுடைய இது அப்போ பார்த்தது, நீ ஏஜ் அட்மிட் பண்ணும்போது உன் அண்ணனை பார்த்தது, அதுக்கப்புறம் பார்க்கல, அதான் கேட்டேன். தெரியுது நீ எதுக்கு கேட்குறேன்ட்டு. அப்போது சூவினோம், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் சும்மா கேட்டேன் அவ்வளோதான். சரி அப்படிங்கிற மாதிரி அவனை சொல்கிறாங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. ஹேண்ட்ஸாகவே வந்திருப்பாங்க. ஹேண்ட்ஸாக வாய்ஸ் கேட்டோடனே என் அண்ணா வந்துட்டான் அப்படின்னு சொல்ல, சூமினோ வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவன் கீழே எட்டி பார்க்குறாங்க. அங்கே நம்ம ஹேண்ட்ஸம் தான் அங்கே வந்து எல்லாத்துக்கும் வந்து இன்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது டேங் எப்படி அந்த ஃபேமிலியே சூப்பராக ரன் பண்ணிகிட்டு இருப்பானோ அதே மாதிரி தான் இப்போ ஹேண்ட்ஸங்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் அந்த ஃபேமிலி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. எப்படி நம்ம ஜேகே பையன் வந்து சைட் அடிப்பானோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம சூமின் பையன் வந்து ஹேண்ட்ஸங்க சைட் அடிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா தேங்குடைய ஃபேமிலி பிடிக்கும்போது பழைய காலத்து ஆளுங்க, இவங்க 2 பேரும் இப்போ யூன்மின் டேக்குக்காக இருக்கட்டும், அவங்கெல்லாம் நியூ ஜென்ரேஷன் அப்படிங்கிறதுனால இவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறதுனால அவங்க ஃபேமிலிக்கு புரியுது.
சூமின் வந்து அப்படியே அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம்லாம் வந்து சூமினுக்கு வந்து இதுதான் இது அப்படிங்கிற மாதிரி நலங்கு இப்படி தான் வைக்கணும், இதை மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்ஸுங்க வந்து சூமினுக்கு சொல்லி கொடுப்பாரு. அப்போ ஜிமின் வந்து பார்த்தியாடா உன் பையன் உன்னைய மாதிரியே இருக்கான்ல அப்படின்ட்டு ஜிமின் கலாய்க்க, அப்போ தேங்க என் பையன் என்னைய மாதிரி தானடா இருப்பான் அடிக்கிற மாதிரி தான் இவங்க 2 பேரும் அவனுக்கு பண்ணுற விஷயங்களை பார்க்குறாங்க. அப்போ ஜேகே சுகா கூடிய சீக்கிரம் நம்ம சம்மதி ஆகணும்னு நினைக்கிறேன், நமக்கு என்ன வயசாகிடுச்சு என்ன அப்படின்னு ஜேகே சந்தேகமாக கேட்க, பின்ன இல்லையா அப்படிங்கிற மாதிரி தயாங்க கேட்குறாரு. பட் நம்ம பசங்களே பெரிய பசங்களாக ஆகிட்டாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுற வயசு வந்துடுச்சு, ஜோனாக்கு கல்யாணம் பண்ண போகிறோம், அப்போ நம்ம பெரிய பசங்களை தானே ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. பட் எனக்கு என்னவோ இன்னமும் நம்ம வெட்டிங் எனக்கு அது தானே ஞாபகம் வருது அப்படின்னு ஜெயிக்க சொல்ல, ஐயோ ஆரம்பிச்சிட்டாண்டு அடிக்கிற மாதிரி யூனியன் 2 பேரும் இதுக்கப்புறம் ரொமான்ஸ் பண்ணுவோம் பார்க்க முடியாது அடிக்கிற மாதிரி 2 பேரும் வந்து போயிட்டாங்க. இதை பார்த்துட்டு தயங்க சிரிச்சிட்டு சரி வந்தவங்களை கவனிங்கம்மா இவ்வளோ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தேங்க வந்து வேலையை பார்க்க போயிட்டாரு. ஸோ ஹேண்ட்ஸுக்கு ஒரு பக்கம் அவருக்கு வந்து சூமின் மேலே ஃபீலிங்ஸ் வரும். சூமினுக்கு அதே மாதிரி தான் எப்படி டேக்குக்கு லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரி தான் சூமினுடைய லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. பட் எண்ட் ஆகும்போது அவ்வளோ கஷ்டத்தோட கண்டிப்பாக எண்ட் ஆகாது. ஏன்னா டேக்குக்கில் அவங்க பேரண்ட்ஸ் யூன்மீன் டேக்குக்கில், ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய இது வந்து ரொம்ப கஷ்டமாக போகாது. அவங்களே லவ் பண்ணேன்னு சொன்னாலும் கண்டிப்பாக இவனுக்கு வந்து சேர்த்து வச்சுருவாங்க. ஸோ இப்படியே தான் அவங்களுடைய டேஸஸ்லாம் வந்து போகுது. ஜியோனா வந்து மேரேஜுமே வந்து பண்ணிட்டா. இப்போ மேரேஜ் பண்ணிட்டு ஜியோனா வந்து கொரியா போகிறா. ஸோ என்னன்னு தெரியல, ஆஸ் எ பேரண்ட்ஸாக டேக்குக்கு 2 பேருக்குமே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஜோனாவை பார்த்து தேங்க வந்து அழறாங்க. ஜேகே வந்து தேங்க வந்து ஹக் பண்ணிவிட்டு அவர் சைடில் ஹக் பண்ணிவிட்டு ஜோனை பார்க்குறாரு. இப்போது ஜோனை வந்து திரும்பி அவங்க அப்பாக்களை பார்க்குறாங்க, டேடி அவங்க அப்பான்னு பார்க்குறாங்க. என்னன்னு தெரியல, அவளுக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. என்னன்னு தெரியும், அது வந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற ஃபீலிங் தானே. கல்யாணம் பண்ணிட்டு போனால் பேரண்ட்ஸ் விட்டு போகிறது. தேங்க பயங்கரமாக அழறாரு. ஜேகே தான் காம் பண்ணிட்டுருக்காரு. ஜோனா அவங்க அப்பா ஹக் பண்ணிட்டு, அப்பா கவலைப்படாதீங்கப்பா, கண்டிப்பாக நான் இங்கே வந்துட்டு தான் போவேன், நீங்களும் அங்கே வரலாம், எதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. அப்போ வந்து ஆமாம் இங்கே எதை நினச்சி கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நாங்கள் இங்கே வருவோம், நீங்கள் அங்கே வரலாம் எப்போ வேணாலும் அப்படின்ட்டு அவருமே வந்து உங்கள் பொண்ணு நான் நல்லா பார்த்துக்குவேன் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாரு. அவங்களுக்குமே ஒரு மாதிரி எமோஷ்னல் மூமெண்ட்டாக இருக்குது டேக்கு 2 பேருக்குமே. இப்போ 2 பேருமே ஹக் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க சொல்ல சரின்னு சொல்லிட்டு இப்போ ஜோனாமே வந்து ஹேண்ட்ஸாக பார்க்குறேன். என்னத்தான் சண்டை போட்டாலும் பிரிவு நேரத்தில் நம்ம பிரதரை பார்க்கும்போது நம்மளே அதே அழுக வரும். ஹேண்ட்ஸாக ஹக் பண்ணிவிட்டு ஜோனாவில் ஹேண்ட்ஸாகமே வந்து அவனை தட்டி கொடுத்துட்டு கவலைப்படாத எல்லாமே நல்லா நடக்கும், நான் இனிமேல் யாரு கூடனா சண்டை போடுவேன் அப்படின்னால எதுக்கும் புருஷாக இருக்கான் அவங்க கூட சண்டை போடு அப்படின்ட்டு அங்கேயுமே 2 பேரும் வந்து கலாய்ச்சிக்கிறாங்க. ஏன்னா பிரதர் பாண்டிங் அப்படிங்கும்போது அது ஒரு பியூட்டிஃபுல் பாண்டிங்கில். ஸோ அதே மாதிரி தான் எமோஷ்னல் மூமெண்ட்டை கூட நம்ம பிரதர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸால் தான் அதை காமெடி மூமெண்ட்டை மாற்ற முடியும். ஸோ அதே மாதிரி தான் எமோஷ்னல் மூமெண்ட் ஹேண்ட்ஸுங்க வந்து காமெடியாக அவங்கள வந்து ஃபன் பண்ணி சிரிக்க வச்சு அனுப்புகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து முடியுது. ஜோனாமே வந்து எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு ஆளுமே வந்து புகுந்த இடத்துக்கு கிளம்பி போகிறான், அதாவது கொரியா கிளம்பி போகிறான். ஸோ ஃபேமிலி அதாவது தயங்கே வந்து ரொம்ப சேடாக இருக்கான். ஜியோனா போனது அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் இருக்கிற மாதிரியே அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஜேகேமே ஹக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவமே வந்து சமாதானம் வந்து படுத்துகிறாங்க. ஸோ அடுத்த டேஸஸ்லாம் வந்து போகுது. இங்கே வந்து நம்ம வில்லேஜ் போகிறப்ப ஹேண்ட்ஸர் நல்லா பார்த்துக்குறாங்க. சூமின் அடிக்கடிக்கு வீடியோ கால் பண்ணி அதாவது கால் பண்ணி ஹேண்ட்ஸர் கிட்டே பேசுவாங்க. ஸோ லவ் அப்படிங்கிறத வந்து அவங்க வெளியே சொல்லிக்கல. பட் 2 பேருக்குமே 2 பேரும் பிடிச்சிருக்கு. பட் இன்னும் வந்து அவங்க வந்து வெளியில் வந்து சொல்லிக்கலாத. அப்படியே வந்து ஒரு வருஷம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஜோனா ப்ரெக்னென்ட் அப்படி தெரிய வருது. ஸோ அவளுக்கு என்னெல்லாம் பண்ணும் வளகாப்பு, ஸோ அது எல்லாத்தையுமே ஃபேமிலியாக நல்லா பண்ணுறாங்க. ஸோ நாட்கள் போகுது. ஜோனாக்கு பேபி பர்த் பண்ணுறாங்க. ஸோ பேபியும் பிறக்குது, பர்ன் ஆகுது. அண்டு அது தாத்தா பாட்டி அப்படிங்கிற முறையில் கொஞ்ச நாள் இங்கே தானே இருந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த பேர பசங்களை பார்த்துக்கிட்டு என்னன்னு தெரில, அவங்களுக்கு இந்த ஏஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது நம்ம டேக்குக்கு நம்ப முடியல. தேங்க அடிக்கடி கேட்பாங்க, ஜெயிக்க அப்படி தான் அவங்க கிட்ட வயசாகிடுச்சு நான் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே வந்து ஒருத்தர் கேட்டுப்பாங்க. யாராச்சும் வந்து நீங்களாம் கலவன் ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் தான் அவங்க 2 பேருக்கும் தெரியும், ஓ அப்படியா நம்மளுக்கு அவ்வளோ வயசாகிடுச்சா நான் பேர பசங்களாம் எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் 2 பேருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். அந்த குழந்தைய பேர பசங்களை வளர்க்குறது. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுடைய டேஸ் எல்லாம் போகும். அப்புறம் ஹேண்ட்ஸாக்கு 2 பேருமே ஒரு வேலையாக லவ்வாக சொல்லியிருப்பாங்க. வீட்டில் பர்மிஷன் கேட்டிருப்பாங்க, வீட்லேயும் ஓகே சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம சூமின் அப்படி தான் எப்படி ஜேகே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறானோ டேங்காக, அதே மாதிரி தான் நம்ம சூமின். ஏன்னா அதே மாதிரி சொல்லி தான் நம்ம ஜிம்மின் வளர்த்துருப்பாங்க. ஏன்னா லவ் ஸ்டோரிலாம் சூமினுக்கு தெரியும். இந்த மாதிரிலாம் பண்ணாங்களோ அப்படிலாம் சொல்லி தான் சூமின் வந்து வளர்த்துருப்பாங்க ஜிம்மின். ஸோ அதே மாதிரி தான் ஹேண்ட்ஸுக்காக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவனுமே வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. ஜேகே எப்படி ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்களோ நீ உன் ஃபேமிலி வீட்டில் வர வேணால் நீங்கள் இது பார்த்துக்கலாம் அப்படின்னு அதே மாதிரி தான் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி தான் அவங்களுடைய லைஃபுமே இருக்குது. ஓகேவா?
அவங்களுக்கும் கல்யாணம் ஆகுது. கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவங்களுமே வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலியுமே வந்து பெருசாகுது. ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்குது டேக்குக்கு. ஃபைனலி நமக்கு ஏஜ் ஆகிடுச்சி அப்படிங்கிறதே வந்து அவங்க வந்து அப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. இப்போது மாடியில் அவங்க ரூமில் உட்காந்துக்கிட்டு 2 பேரும் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. மாமா, எனக்கு என்னவோ நம்ம இன்றைக்கி தான் பார்த்த மாதிரி தெரிஞ்சு, ஆனால் பாரு நம்ம பேர பசங்க கூட வளர்ந்துட்டாங்கடா அப்படின்ட்டு அவன் ஹக் பண்ணிட்டு சொல்ல, ஆமாம், நம்ம பேர பசங்களே இப்போ காலேஜ் போகிற வயசாகிடுச்சு. இதெல்லாம் நடக்குமான்னு நான் யோசிச்சு கூட பார்த்தது இல்லைடா. நமக்கு மேரேஜ் மட்டும் தான் நடக்கும், நம்ம அடாப்ட் பண்ணுவோம், இந்த அளவுக்கு நம்ம வருவோம் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் இது வரைக்கும் நம்ம வந்திருக்கோண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ ஜெய்க்கு தேங்கோட ஃபோனில் கிஸ் பண்ணிவிட்டு, பாரு நம்ம கடைசி வரைக்கும் ஒன்றா இருப்போம், நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி தான் நம்ம கடைசி வரைக்கும் நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன். லாஸ்ட் மினிட் வரைக்கும் நீ என் கூடவும் நான் உன் கூட தான் இருப்போம், ஓகேவா? அவனுமே வந்து ஜேகேயோடைய ஷோல்டரில் அப்படியே ஹெட்டை வச்சுட்டு அப்படியே ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷோல்டரை ஹக் பண்ணிவிட்டு தலையை வந்து அவன் ஹெட்டில் வந்து அப்படியே சாய்ச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. 2 பேருமே வந்து ரொம்ப வயசாகிடுச்சு. அதாவது கொல்லுங்கன்னு தாத்தா பாட்டி ஆகிட்டாங்களே, அந்த ஏஜ் அது உங்களுக்கு வந்துடுச்சு. ரொம்ப வயசாகிடுச்சு. அதாவது ஒரு 60 வயசு சும்மா அந்த மாதிரி டேக் 2 பேரும் ஓகேவா அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 60 வயசுக்கு மேலே அந்த மாதிரி ஏஜ் ஆகிடுச்சு 2 பேருக்கும். இன்னுமே 2 பேருமே வந்து அதே லவ்வோட சேம் லவ்வோட எவ்வளோ சண்டை போட்டாலும் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதே லவ்வோடு சர்வை பண்ணி கடைசி வரைக்கும் 2 பேரும் அதே மாதிரி ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு இன்னுமே வந்து ஒன்றா இருக்காங்க. ஜேகே தேங்குடைய ஃபோஹில் கிஸ் பண்ணிவிட்டு லவ் யூ சொல்கிறதும் தேங்குமே அதே மாதிரி தான் ஜேகேக்கு லவ் யூ சொல்லிட்டு அவங்க கடைசி காலத்தில் கூட அவங்க 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக ஒன்றா இருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இந்த பார்ட் இதோட முடிஞ்சிடுச்சு. இந்த எஃப்எஃப்ஏ இதோட முடிஞ்சிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன்டா. பிடிச்சிருந்துச்சுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா, ஓகேவா? ஓகே, லவ் யூ ஆல், பாய்.